கவிதை வாசித்தல் தொடக்கப்பள்ளி. வெற்றியின் ரகசியம் என்பது ஒரு பாடல். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இதில் ஓர் அடிக்கு முதல் அடியின் அடுத்த அடி வேறு உணர்வு. முதல் அடியிலே அழுது கொண்டிருப்பவர் அழுகை, இரண்டாவது வரையில் இன்பம். இந்த உணர்வு வெளிப்படுமாறு வாசிக்கிறது. அடுத்தபடியாக அஞ்சி அஞ்சி பதுங்குவோர் அச்சம், அடுத்து அடைவதில்லை, இது உறுதி, அதாவது வீரத்தை குறிக்கிறது. அதே போல் ஒவ்வொரு அடிக்கும் அடுத்த அடிக்கும் வேறுபாடு கடந்து படித்தால்தான் இந்த கவிதையின் உண்மை பொருள் வெளிப்படும். இப்பொழுது நான் வாசித்து காட்டுகிறேன், போய் கவனியுங்கள். அழுது கொண்டே இருப்பவர் அடைவதில்லை இன்பமே, அஞ்சி அஞ்சி பதுங்குவோர் அடைவதில்லை வெற்றியே. வேறுபாடு புரிகிறதா? தூங்கி தூங்கி வழிபவர் சுடர்வதில்லை என்றுமே, தூங்கி தூங்கி வழிபவர் சுடர்வதில்லை என்றுமே, சிரித்து நெஞ்சில் துணிவுடன் செயல்களாலும் புரிகுவோர் வெற்றி பெற்று சிறப்புடன் விளங்கி வாழ்வர் உறுதியே. வெற்றி பெற்று சிறப்புடன் விளங்கி வாழ்வர் உறுதியே. இப்படித்தான் இதை வாசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த கவிதையை முழுமையாக வாசிக்கின்றேன். அந்த உணர்வு நலத்தை புரிந்து கொள்ளுங்கள். அழுது கொண்டே இருப்பவர் அடைவதில்லை இன்பமே, அஞ்சி அஞ்சி பதுங்குவோர் அடைவதில்லை வெற்றியே, தூங்கி தூங்கி வழிபவர் சுடர்வதில்லை என்றுமே, சிரித்து நெஞ்சில் துணிவுடன் செயல்களாலும் புரிகுவோர் வெற்றி பெற்று சிறப்புடன் விளங்கி வாழ்வர் உறுதியே. இந்த வெற்றியின் ரகசியம் என்ற கவிதை எழுதியவர் முரசு நெடுமாறன். இந்த கவிதையின் தலைப்பு தென்னம்பிள்ளை. இதில் ஒரு சிறுவன் தென்னம்பிள்ளையோடு தன்னை ஒப்பிட்டு காட்டுகிறான், ஒப்பிட்டு சொல்கிறான். தென்னங்கன்றை பிள்ளை என்பார்கள். தென்னம்பிள்ளை, கேரிப்பிள்ளை என்று பிள்ளைகள் நிறைய வரும். இது தென்னம்பிள்ளை, இவனும் பிள்ளை தான். ஆக ஒப்பிட்டு பார்க்கிறான். அங்கே தென்னை மரத்தோடு இவன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான் என்றால், நானும் பிள்ளை, நீயும் பிள்ளை, தென்னம்பிள்ளையே, எனக்கு வானளாவ வளரும் உன்போல் வளர்ச்சி இல்லையே. நீ உயர்ந்து வளர்கிறாய், எனக்கு அந்த வளர்ச்சி இல்லை. இது ஒரு ஒப்பீடு. அடுத்தது, வேரில் நீரை வாங்கி தலையில் மேலே தருகிறாய். வேரில் நீரை வாங்கி தலையில் மேலே தருகிறாய், இந்த பாரில் பயனே கருதிடாமல் உதவி வருகிறாய். நீ எந்த பயனும் கருதவில்லை. வேரில் நீரை ஊற்றுறாங்க, அது வளர்ந்து அப்படியே மரமாகி இந்த நீரை அந்த மேலே உள்ள அந்த இளநீரில் கொடுக்குறது, தேங்காயில் கொடுக்குது. அப்போது வேரில் நீரை வாங்கி தலையில் மேலே தருகிறாய், இந்த பாரில் பயனே கருதிடாமல் உதவி வருகிறாய். நீ எந்த பயனும் கருதவில்லை, உதவி வருகிறாய் என்று அந்த மரத்தை பாராட்டுகிறான். அடுத்தது, இருந்தால் உன்னை போல நானும் இருக்க நினைக்கிறேன். அப்படின்னா மற்றவனுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பாடமோடு நான் வளர நினைக்கிறேன். இருந்தால் உன்னை போல நானும் இருக்க நினைக்கிறேன், இந்த பரந்த உலகில் பயனுள்ளவனாய் வாழ நினைக்கிறேன். அந்த மரத்தை பார்த்து அவன் கற்றுக்கொள்கிறான். பயனுடையவனாக நான் வாழ்கிறேன் என்பதை மரத்தை பார்த்து கற்றுக்கொள்கிறான். இந்த பாடலை நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், கேளுங்கள். நானும் பிள்ளை, நீயும் பிள்ளை, தென்னம்பிள்ளையே, எனக்கு வானளாவ வளரும் உன்போல் வளர்ச்சி இல்லையே. வேரில் நீரை வாங்கி தலையில் மேலே தருகிறாய், இந்த பாரில் பயனே கருதிடாமல்
உதவி வருகிறாய். இருந்தால் உன்னைப் போல நானும் இருக்க நினைக்கிறேன். இருந்தால் நானும் உன்னைப் போல இருக்க நினைக்கிறேன். இந்த பரந்த உலகில் பயனுள்ளவனாய் வாழ நினைக்கிறேன். இந்த கவிதை எழுதியவர் கவிஞர் பொன்முடி. அந்த பெரிய கடலிலே அந்த எழுகின்ற அந்த அலையினுடைய அழகை சொல்கிறார். ஆடை விரித்தது போல் கடல் அலையை விரித்தது, மணல் மேடை குளிர்ந்தது போல் என் மேனி குளிர்ந்தது. மணல் மேடை குளிர்ந்தது போல் என் மேனி குளிர்ந்தது. அந்த கடற்கரையில் அனுபவித்த அனுபவத்தை சொல்கிறார். பூக்கள் மிதப்பது போல் நுரை பொங்கி பறந்தது. பூக்கள் மிதப்பது போல் நுரை பொங்கி பறந்தது. பகை தாக்க வருவது போல் அலை தாவி எழுந்தது. தாக்க வருவது போல் அலை தாவி எழுந்தது. அந்த கடலில் உள்ள அந்த அழகை சொல்கிறார். அந்த அலைகளை பூக்கள் போல இருப்பதாக சொல்கிறார். நீங்களும் கண்டு கழித்திருப்பீர்கள். அடுத்ததாக கட்டி அணைப்பது போல் இளம் காற்று வந்தது. கடற்கரையிலே அழகான நல்ல இனிமையான காற்று வீசும். அதை சொல்கிறார். கட்டி அணைப்பது போல் இளம் காற்று வந்தது. கை கொட்டி நகைப்பது போல் கடல் குறும்பு செய்தது. குறும்பு செய்ததுன்னா அந்த அலைகளுடைய அந்த துள்ளலையும் அந்த ஓடுகின்றதையும் காட்டி அதை குறும்பு செய்வது போல, கடல் குறும்பு செய்வது போல அவர் கவிஞர் நினைக்கிறார். கட்டி அணைப்பது போல் இளங்காற்று வந்தது. கை கொட்டி நகைப்பது போல் கடல் குறும்பு செய்தது. கரையை கடப்பதற்கே கடல் கருதி வந்ததோ. அது ஏன் அந்த கடல் அந்த அந்த நீர் வருது, கடல் அலையை ஏன் மேலே வருது, அந்த இதை கற்பனை பண்ணுறாங்க. கரையை கடப்பதற்கே கடல் கருதி வந்ததோ. இந்த கரையை கடந்து வெளியே போகணும், இங்கே ஊரெல்லாம் போய் பாய நினச்சி வந்ததோ. கரையை கடப்பதற்கே கடல் கருதி வந்ததோ. கை திரையை விரித்தபடி எதனை தேடிச் சென்றதோ. அந்த திரையின்னா அந்த கடலில் உள்ள அந்த அலைகளை தான் சொல்கிறார். இப்பொழுது கவிதையை நான் முழுமையாக வாசிக்கின்றேன், கேளுங்கள். ஆடை விரித்தது போல் கடல் அலையை விரித்தது. மணல் மேடை குளிர்ந்தது போல் என் மேனி குளிர்ந்தது. பூக்கள் மிதப்பது போல் நுரை பொங்கி பறந்தது. பூக்கள் மிதப்பது போல் நுரை பொங்கி பறந்தது. பகை தாக்க வருவது போல் அலை தாவி எழுந்தது. தாக்க வருவது போல் அலை தாவி எழுந்தது. கட்டி அணைப்பது போல் இளம் காற்று வந்தது. கட்டி அணைப்பது போல் இளம் காற்று வந்தது. கை கொட்டி நகைப்பது போல் கடல் குறும்பு செய்தது. கரையை கடப்பதற்கே கடல் கருதி வந்ததோ. கரையை கடப்பதற்கே கடல் கருதி வந்ததோ. கை திரையை விரித்தபடி எதனை தேடிச் சென்றதோ. இது சிங்கப்பூர் கவிஞர் காத்துமு இக்பால் எழுதிய பாடல்.